ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி சர்வீஸ் சேனல். இந்த வீடியோவில் வந்து 2phase இருந்தாலும் 3phase இருந்தாலும் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் வெறும் ஸ்டார்டர் மட்டும் ஆன் பண்ணால் அந்த மோட்ரு வந்து அதுவாக ரன் ஆகிக்கும். 2phase இருந்தாலும் 3phase இருந்தாலும் அது வந்து எதை வச்சு கனெக்ட் பண்ணணும், எப்படி கனெக்ட் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் இந்த இதை செட் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. அங்கே போயிட்டு இந்த போர்டை வந்து கழட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் இருக்க ஃபியூஸ் கேரியர், சுவிட்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் தனியாக கழட்டி எடுத்துருவோம். இது இருந்துச்சுன்னா, இப்படியே இருந்துச்சுன்னா இதில் வந்து செட் பண்ண முடியாது. ஏன்னா பாக்ஸ் வச்சாகணும். பாக்ஸ் வைக்கிறதுக்கு இடம் பத்தாது. அதனால் ஃபியூஸ் கேரியர் எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்துகிட்டு திரும்ப கரெக்டாக வச்சு பார்த்து எது எங்கே வச்சா கரெக்டாக வருதோ அந்தந்த இடத்துல வச்சுட்டு ஸ்க்ரூ பண்ணி ஏற்றிட்டு ஒயருக்கு ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்கிறத ஃபுல்லாக கழட்டிடலாம். முதல்ல ஸ்டார்டர் பிரச்சனை இல்லை. ஸ்டார்டரை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே கழட்டியாச்சு. இப்போ இந்த கண்டென்சர் உள்ளே தான் வந்து எல்லா மெட்டீரியலுமே வைக்க போகிறோம், எல்லா ஸ்பேர்ஸையும். இது வந்து ஃப்ளக் பாயிண்ட்டுக்காகவும் லைட்டு சுவிட்சுக்காகவும் ஃபியூஸ் கேரியரை வந்து இந்த இடத்துல வச்சலாம். இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இடம் கரெக்டாக இருக்குது. இவ்வளோ தான் வைக்க போகிறோம். ஹோல்டர் வந்து டாப் லைட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிறேன்ட்டாங்க. அதனால் லைட் எதுவுமே வைக்கல. ஹோல்டர் வந்து வெளியில் இருக்கிறது தான், டாப் லைட் தான். இப்போ இதை அப்படியே வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஹோல் போடணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்க்ரூ பண்ணிட்டோம். எல்லாமே ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஹோல்ஸுக்கு வந்து இப்போ ஒயர் வர்றதுக்கு வந்து ஓட்ட போடுறதுக்காக மார்க் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நிறைய ஒயர் உள்ளே வரும். அதுக்காக நான் ஒரு 5-6 மார்க் பண்ணிக்கிறேன், ஒவ்வொன்றிலையும் ஒயர் வர மாதிரி. அதுக்கப்புறம் ஃபியூஸ் கேரியருக்கும் மார்க் பண்ணிவிட்டு ஒயர் இந்த சுவிட்சுக்கு வர ஒயருக்கும் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு ஓட்டை போட்டுட்டு வந்துடலாம். ஃபுல்லாக ஓட்டை போட்டாச்சு பாருங்கள். இந்த பாக்ஸ்லேயும் போட்டோம், இதுலேயும் போட்டோம். ஃபியூஸ் கேரியருக்கும் வந்து ஓட்டை போட்டாச்சு. இப்போ ஓட்டை போடுற வேலை முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா, இது வந்து 2 போல் கான்டாக்ட்டு, 440 வேலை செய்யக்கூடிய 2 போல் கான்டாக்ட்டு, அப்புறம் டிஜிட்டல் மீட்ரு, டிஜிட்டல் டைமர். இந்த டிஜிட்டல் டைமரும் 440 தான். இது வந்து நமக்கு 12 வோல்ட்டில் வேலை செய்கிற கீ3லே, இந்த 12 வோல்ட்டில் வேலை செய்கிற கீ3லே வேலை செய்கிறதுக்காக இந்த 12 வோல்ட் காயில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து 2phase 3phase இருக்கும்போது 2phaseம் 3phaseம் மாறுறதுக்காக தான் இந்த ரிலே. இதில் உள்ள காயிலுக்கு வந்து 12 வோல்ட் சப்ளை கொடுக்கறதுக்காக இந்த டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா சொன்னேன்ல 440 இது. இப்போ இதை ஃபுல்லாக ஃபிட் பண்ணிவிட்டு ஒயர் கனெக்ஷன் போட்டுட்டு நான் உங்களுக்கு எந்தெந்த ஒயர் எங்கெங்கே கனெக்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ எல்லாமே ஒயர் கனெக்ஷன் நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒயர் கனெக்ஷன் வந்து எந்தெந்த இடத்துல இருந்து எங்கெங்கே எடுத்திருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் கேரியரில் ஃபஸ்ட்டு இருக்கிற சப்ளை வந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்டரோட ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துட்டேன் ஒயரை டைரெக்டாக. இந்த லாஸ்ட் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட் ஃபியூஸ் கேரியரில் கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இந்த ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டையும் கொடுத்துட்டேன். சென்ட்ரு ஃபியூஸ் கேரியர் வந்து வராத லைனாக நான் வச்சுக்கிட்டேன். இந்த 3 லைனில் சென்டருக்கு மட்டும் சிவப்பு கலர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இந்த சிவப்பு கலர்லேருந்து நேராக கொண்டு வந்து ரிலேவோட ஒரு பக்கம் கீழே வந்து கொடுக்கணும். கீழே கொடுத்துட்டு ரிலே ஆன் ஆகும்போது கீழே உட்காரும் போது இந்த பிளேட் வழியாக சப்ளை வந்து இந்த ரெட்டில் வராத லைன்லேருந்து வந்து இந்த ரெட் வழியாக ரெட்டுக்கு போகும். அதாவது கரண்ட் 3 ஃபேஸ் இருக்கும்போது இந்த மாதிரி போகும். இந்த ரெட்டு பாருங்கள், நேராக கொண்டு வந்து ஸ்டார்டரோட சென்டரில் கொடுத்துருக்கோம். இப்போ சப்ளை வந்து வராத லைனில் வரும்போது ரிலே வந்து கீழே உட்காரும், அது வழியாக அங்கே போகும்.
இப்போ இந்த 12 வோல்ட் காயிலுக்கு வந்து சப்ளை வரும்போது எப்படி கீழே இறங்கும்னா, அந்த 12 வோல்ட் காயிலுக்கு வந்து அந்த வராத லைன்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து 12 வோல்ட் காயிலில் கொடுத்துருப்போம். 12 இது வந்து நியூட்ரலு கருப்பு, அது நியூட்ரல் வெளியில் எடுத்து விட்ருக்கோம். இப்போ இதை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, வராத லைனில் வந்து சப்ளை வரும்போது இது வந்து கீழே உட்காரும். கீழே உட்காந்துச்சு அப்படின்னா ஆன் ஆகி நேராக இந்த ரெட் கலர் வழியாக போய் ஸ்டார்டருக்கு வந்து சப்ளை போய் 3 ஃபேஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். இவ்வளோதான் 3 ஃபேஸ்க்கு கனெக்ஷனு. இது வந்து டேரெக்டாக இதுக்கு போகிறது போல் நடுவில் ரிலே வச்சு கொடுக்குறோம். அவ்வளோதான் 3 ஃபேஸ்க்கு. இந்த அழுத்தும் போது கரெக்டாக இந்த வருங்க இந்த ரெட்டு அந்த பிளேட் வழியாக கீழே வந்து இது வழியாக சப்ளை போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்சருக்கு சப்ளை இல்லாதப்போ ரிலே வந்து மேலே இருக்கும். அப்போ இது வழியாக கண்டினியூ போகும். அவ்வளோதான். இது வழியாக போயிட்டு மறுபடியும் இது வழியாக சென்டருக்கு வந்து போயிடும். இது வந்து கண்டென்சர் சப்ளை போடுவோம். கரண்ட் இல்லாதப்ப. கரண்ட் இருக்கிறப்ப ரிலே கீழே இறங்கிடும். 3 ஃபேஸ் வழியாக போயிடும். கரண்ட் இல்லாதப்ப ரிலே மேலே நிற்கும். அது வழியாக போயிடும். இது வந்து டிலே டைமர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, ஸ்டார்டிங் சப்ளை வந்து ஸ்டார்டிங் கரண்ட் கொடுக்குறோம்ல, ஸ்டார்டிங் கண்டென்சர் 2 ஃபேஸில் வந்து ஓட்டும் போது ஸ்டார்டிங் கண்டென்சர் கொடுக்குறோம். அந்த ஸ்டார்டிங் கண்டென்சர் வந்து நம்ம பச்சை பட்டன் அழுத்தி பிடிச்சி கொடுக்கறதுக்கு பதில் இதில் மூலியமாக கொடுக்கறதுக்காக தான் இந்த டிலே டைமர் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் பாருங்கள் லைன் 1 லைன் 2ன்னு 2 இருக்குது. அந்த ஒயர் எங்கே வரணும் அப்படின்னா, ஸ்டார்டரோட மோட்ரு சைடில் வந்து 2 சைடும் கொடுத்துடணும். லாஸ்ட் 2 சைடும். சென்டர் வந்து வராத லைன் வரும். அதனால் லாஸ்ட் 2லேயும் தான் கொடுக்கணும். லாஸ்ட் 2லேயும் கொடுத்துட்டு கொண்டு வந்து இந்த டெலிவரி டைமில் லைன் 1 லைன் 2வில் கொடுத்துடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா லைன் 1லேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த 12 வோல்ட்கான இது கான்டாக்ட் 2 போல் கான்டாக்ட் வந்து ஆன் ஆகிறதுக்கு அதோட காயிலில் ஒரு ஒயரை கொடுத்துட்டு இன்னொரு ஒயர் வந்து இங்கே காமனில் கொடுத்துருக்கு பாருங்கள். லைன் 2லேருந்து எடுத்து டிலே டைமர்லேயே காமனில் கொடுத்து அடுத்து என்சியில் எடுத்துருக்கோம். என்சினா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சப்ளை இருந்து அப்புறம் கட் ஆகிடும். அதையும் கொண்டு வந்து இதில் கொடுத்துரும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்டார்டர் வந்து ஆன் ஆன உடனே இந்த L1 L2க்கு வந்து சப்ளை வரும். இந்த L1 L2க்கு வந்து சப்ளை வந்து இந்த டிலே டைமர் வந்து ஆன் ஆகும். இது வந்து அனலாக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. டைம் வந்து நம்ம எவ்வளோ நேரம் எத்தனை செகண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறது. இப்போ ஸ்டார்டர் ஆன் ஆன உடனே இது மேலே தூக்கும். மேலே தூக்கணுன்னே இந்த 2 ஒயர் வழியாக சப்ளை இங்கே வரும். இதில் இந்த டிலே டைமர் வந்து ஆன் ஆகும். டிலே டைமர் ஆன் ஆனதும் L1 வந்து டைரெக்டாக வந்து காயிலுக்கு போயிடும். இந்த L2வில் இருக்கிற சப்ளை வந்து காமனுக்கு போயிட்டு என்சி வழியாக இந்த காயிலுக்கு வரும். இப்போ நம்ம எத்தனை செகண்ட் செட் பண்ணியிருக்கோமோ அத்தனை செகண்ட் கழித்து அந்த என்சி வந்து கட் ஆகிடும். கரண்ட்டு கட் ஆகும்போது இந்த கான்டாக்ட் வந்து ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆன உடனே ஸ்டார்டிங் சப்ளை வந்து கொடுக்கறது நின்றும், ரன்னிங் கண்டென்சர் மட்டும் போயிட்டுருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் தெரியுதுங்களா, 3 ஃபேஸ் வரும்போது கீழே உட்காருது ரிலே, 2 ஃபேஸ் இருக்கும்போது மேலே இருக்கும். அந்த ஃபியூஸ் கேரியரை பிடுங்கி காட்டுறது, அதுக்காக தான் பிடுங்கி காட்டினேன். பிடுங்கும் போது மேலே வந்துடுதுங்களா, மேலே வரும்போது கண்டென்சர் வழியாக வேலை செய்யும். கீழே இருக்கும்போது 3 ஃபேஸ் வழியாக செய்யும். இந்த டயோடு வந்து வச்சாகணும். இந்த டயோடு நான் உங்களுக்கு காட்டாமல் விட்டுட்டேன் வீடியோவில், அது தெளிவாக. இந்த டயோடு வந்து வைக்கணும். டிசியில் தான் அது வேலை செய்யும் அந்த காயில். அதுக்காக இந்த டயோடு வைக்கணும். இந்த டயோடு சப்போஸ் நீங்கள் யாரோ செட் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த டயோடை காமிச்சு தனியாக வீடியோ போடுறேன், அது எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி. பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் மாதிரி பண்ணணும். இப்போ வந்து ஸ்டார்டரை முதல்ல ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணுற உடனே பாருங்கள் டே டைமர் ஆன் ஆச்சு. இந்த 2 போல் கான்டாக்ட் ஆன் ஆகிருக்கு பாருங்கள். ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து ஸ்டார்டிங் சப்ளை கொடுத்துட்டு திரும்ப வந்து அது வந்து ஆஃப் ஆகிடுது. இப்போ ஆன் ஆகிடுச்சுலாம், ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்கள், ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ஸ்டார்டிங் சப்ளை வந்து கரண்ட் வந்து ஸ்டார்டிங் கண்டென்சர் சப்ளை வந்து கொடுக்கறதுக்காக அந்த கான்டாக்ட் வந்து ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகுது. இவ்வளோ தான் இதோட சப்ளை. நீங்கள் இதோட ஒயரிங் இவ்வளோ தான், சிம்பிள் தான். உங்களுக்கு புரியலனா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ. அது ரொம்ப லென்த்தாக இருக்கும், ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறது எல்லாமே ரொம்ப லென்த்தாக இருக்குன்றதுனால தான் நான் கனெக்ஷன் கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கேன். சரி, புரியலன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைனா இன்னொரு வீடியோ தெளிவாக எடுக்க முடிஞ்சால் எடுத்து போடுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.